அனைவருக்கும் வணக்கம். உளவியலில் ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். சிசு பருவம் என்பது 0 to 1 ஆண்டுகள். 4 ஆப்ஷனில் 0 to 1 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின், 3 to 6 ஆண்டுகளை டேஸ் என்கிறோம். பள்ளி முன்பருவம். 3 to 6 ஆண்டுகளை டேஸ் என்கிறோம். பள்ளி முன்பருவம். அடுத்தது, டேஸ் என்பது மனித உடலில் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிக்கிறது. டேஸ் என்பது மனித உடலில் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிக்கிறது. அப்படின்னா இதில் எந்த வளர்ச்சி அப்படின்னா உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, சமூக வளர்ச்சியில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, உடல் வளர்ச்சி. அடுத்தது, குறுநடை பருவம் என்பது 1 to 3 ஆண்டுகள். குறுநடை பருவம் 1 to 3 ஆண்டுகள். அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 5, பள்ளி பருவம் என்பது 10 to 20 ஆண்டுகளா, 6 to 10 ஆண்டுகளா, 20 to 40 ஆண்டுகளா, 3 to 6 ஆண்டுகளான்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பள்ளி பருவம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்னா 6 to 10 ஆண்டுகள். 6 முதல் 10 ஆண்டுகள், வயசில் ஆண்டுகள், 6 முதல் 10 ஆண்டுகள். ஸோ 5th ஒனுக்கு ஆன்சர் ஆன்சர் பி. மனித உடலின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சி பின்வரும் எத்தனை பருவங்களாக பிரிக்கின்றோம்னா 8 பருவங்களாக பிரிக்கிறோம். மனிதனின் வளர்ச்சியை முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் எத்தனை பருவங்களாக பிரிக்கின்றோம்? 8 பருவங்களாக பிரிக்கின்றோம். அடுத்த கொஸ்டின், 7th ஒன், குழந்தைகள் முன்மழலையர் பள்ளியில் கல்வி கற்பது. குழந்தைகள் முன்மழலையர் பள்ளியில் கல்வி கற்பது 3 to 6 ஆண்டுகள். முன்மழலையர் பள்ளி கல்வி கற்பது எந்த இயர்ஸ்லனா 3 to 6 ஆண்டுகள், 3 to 6 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின், உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள். உடலோட வளர்ச்சியை பாதிக்கிற அடிப்படை காரணிகள் என்னென்னா தனி மனித உடலின் கட்டமைப்பா, உடற்பண்புகள் மற்றும் உடலின் கட்டமைப்பா, சுற்றுப்புற சூழ்நிலை, மரபா, இல்லை மேற்கண்ட அனைத்துமான்னு கேட்டால் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணி தனி மனித உடலின் கட்டமைப்பு. தனி மனித உடலின் கட்டமைப்பு. முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் பார்க்காம நீங்கள் ஆன்சராக பார்த்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனி மனித உடலின் கட்டமைப்பு. அடுத்து 9th ஒன், குழந்தைகளின் வளர்ச்சி என்பது அவர்கள் வளரும் டேஸ் பின்னணியை பொறுத்து வேறுபடுகிறது. குழந்தைகளின் வளர்ச்சி அவர்கள் வளரும் சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து வேறுபடுகிறது. சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து வேறுபடுகிறது. நெக்ஸ்ட் 10th ஒன், தொடக்க கல்வி கற்க பள்ளிக்கு வரும் குழந்தை அடைய பெற்றிருக்கும் உடல் இயக்கங்கள் என்னென்ன? தொடக்க கல்வி கற்க வரும்போது என்னென்ன பெறுவார்கள் அப்படின்னா உணவு உண்ணுதல், பேசுதல், பல் துலக்குதல், ஆடை அணிதல். அடுத்தது பார்த்திங்கன்னா பென்சிலை பிடித்து எழுதுதல், பந்து விளையாடுதல். 4th ஒன் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும்னு வரும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் தான் வரும். உணவு உண்பார்கள், பென்சிலை வைத்து எழுதுவார்கள், பந்து விளையாடுவாங்க, பல் துலக்குதல், ஆடை அணிதல். ஸோ இது எல்லாமே கவர் ஆகிடும், மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது என்னென்னா அட்ரினலினா, தைராக்சினா, இன்சுலினா, பாராதைராய்டுனா. கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது அட்ரினலின். அடுத்தது 12th ஒன், மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் மிக முக்கியமான இரு பெரும் அமைப்பு. இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், நரம்பு மண்டலம், உணவு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இயக்க மண்டலம், நரம்பு மண்டலம். மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிற அமைப்பு என்னென்னா
நாளமிலா சுரப்பி மண்டலமும் நரம்பு மண்டலமும். ஸோ ஆப்ஷன் வந்து அதுக்கு பி. அடுத்தது 13வது, அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் வந்து பிட்யூட்ரியா, அட்ரினலினா, தைராய்டா, பாராதைராய்டான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அட்ரினலின். அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரினலின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14, இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களும் தசைகளும் சுருங்கி விரிவதற்கு உதவி புரிவது எந்த ஹார்மோன் அப்படின்னா அதுக்கும் அட்ரினலின் தான். அதாவது இதயத்தோட செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது, இரத்த குழாய்களுக்கும் தசைகளுக்கும் சுருங்கி விரிவதற்கு உதவி புரிவது எல்லாமே வந்து அட்ரினலின். அடுத்தது, டேஸ் குறைபாடுடைய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி எவ்வளவு வயது ஆனாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பர். இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா குள்ளத்தன்மை. குள்ளத்தன்மை குறைபாடுடைய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி எவ்வளவு வயது ஆனாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16, கணையத்தில் சுரப்பது தைராக்சினா, இன்சுலினா, பிட்யூட்ரியா, அட்ரினலின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கணையத்தில் சுரப்பது இன்சுலின். கணையத்தில் சுரப்பது இன்சுலின். கணையத்தில் சுரப்பது இன்சுலின். இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இன்சுலின் வந்து தெரியும். 17, குழந்தைகளிடம் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் டேஸ் ஏற்படும். கிரிட்டினிசம் ஏற்படும். குழந்தைகளிடம் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் டேஸ் ஏற்படும்னா கிரிட்டினிசம் ஏற்படும். ஸோ கொஸ்டின் நம்பர் 17 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கிரிட்டினிசம். டேஸ் குறைபாடுடைய குழந்தைகளின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் உடல் மற்றும் உள்ள செயல்பாடுகளில் மந்தமாக காணப்படுவர். இதுக்கு எல்லா ஆப்ஷனுமே மேலே உள்ள ஆப்ஷனே தான் இருந்துச்சு, அதனால் டாக்டர் ஆன்சர் ஆகிட்டு கிரிட்டினிசம். கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. டேஸ் குறைபாடுடைய, அதாவது கிரிட்டினிசம் குறைபாடுடைய குழந்தைகள் வந்து மைய நரம்பு மண்டலத்தோட வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு அவர்களோட உடல் மற்றும் உள்ள இயக்கங்களில் மந்தமாக இருப்பார்கள். 19, மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரானுக்கு பேர் இயக்க நியூரான். மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு வந்து அதோட கட்டளைகளை கொண்டு செல்கிற நியூரானுக்கு பேர் இயக்க நியூரான். ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்து ஆப்ஷன் பி இயக்க நியூரான். இது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது 20, நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு வந்து நரம்பு செல் அல்லது நியூரான். நரம்பு செல் அல்லது நியூரான். இதோட வந்து 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 20 வந்து டெய்லி 20 நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வீடியோஸும் எஸ்ஜிடிக்கும் சரி, பிஇஓ எக்ஸாமுக்கும் சரி, எஸ்ஜிடி, யூஜிடிஆர், பி மேக்ஸு, பிஇஓ எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.